வசனம் எங்கே இருக்குன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 32வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மலை பிரசங்கத்தில் வருது. ஏசப்பா வந்து ஏசப்பாவே சொல்கிற ஒரு வசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனுமாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இதை குட்டி வசனம். இதோட கருத்து பார்த்துட்டு ஒரு தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கருத்து நான் அந்த வசனத்தோட கருத்துன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கடைசி இந்த நாட்கள் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தா நிறைய பேர் வந்து டைவர்ஸ் பண்ணுறது, அதாவது விவாகரத்து பண்ணுறது, அது ஈஸியாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சிம்பிளாக, அதில் ஒரு தவறே இல்லை, அதெல்லாம் ஒரு தப்பே இல்லை. அதுங்க நம்ம அப்படியே அது வந்து ஒரு பெரிய ஒரு தவறாகவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விவாகரத்து பண்ணுறது அது பெரிய ஒரு தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பெரிய பாவம், அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு பாவம். விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் கட்டளை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய ஒரு பாவம். கண்டிப்பாக நம்ம விவாகரத்து செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவனோ இல்லை மனைவியோ அவங்க கல்யாணம் 4 பேர் மத்தியில் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்ந்துட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அவங்க பிரிஞ்சு அந்த கணவன் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணாலோ, இல்லை மனைவி வந்து வேறொரு கணவனை வேறொரு பையனை கல்யாணம் பண்ணாவோ, அவள் வந்து விபச்சாரியா இருக்கிறா, அந்த கணவனும் விபச்சாரக்காரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து இந்த கதை சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ்னா. இது என்ன சொல்றாருன்னா, விவாகரத்து பண்ணணும் எப்படின்னா, அவங்க வந்து அந்த கணவனுக்கோ அந்த மனைவிக்கோ வேறொரு பெண்ணோடு வேறொரு ஆணோடு தொடர்பு இருந்து அவங்க தவறு செய்யறது அது தெரிஞ்சால் மட்டும்தான் விவாகரத்து பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்ம வேற எந்த காரணத்துக்காக நம்ம விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம விவாகரத்து செஞ்சோமா அப்போ அந்த கணவன் அந்த மனைவியோ அந்த கணவன் விபச்சாரக்காரியா இருக்கிறா. அப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு வேறொருத்தர் கல்யாணம் பண்றவங்களோ அப்படி அவங்க விபச்சாரக்காரனா இருக்கிறான்னு சொல்லி இந்த ஏசப்பா இந்த வசனத்தை சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கட்டளைகள்ல பெரிய ஒரு பாவம்னா சொன்னால் அந்த விபச்சாரம் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை செய்யவே கூடாது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவாகரத்து செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்கிற இந்த 2025 இந்த வருடத்தில் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற அநேகர் பார்த்தீங்கன்னா பிக்கப்பு, ட்ராப்பு, எஸ்கேப்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா